இயேசு கிறிஸ்துவானவருடைய அந்த சாக்ரிஃபைஸின் மூலமாக மக்களுக்கு என்னத்தை கொண்டு வந்தார்? பாவ மன்னிப்பை கொண்டு வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் மோசையோட மரணத்திற்கு அந்த கிடைத்ததா? இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமின்றி அவருடைய இழப்பு வந்துட்டு நம்மளுடைய இருதயத்தை மாற்றக்கூடியதாக, நம்மளுடைய இருதயத்தை டிரான்ஸ்ஃபார்ம் செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். நமக்கு புது இருதயத்தை தந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமின்றி அவர் சென்றதுக்கு பின்பாக யாரை நமக்காக அவர் கொடுத்து விட்டு சென்றார்? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து விட்டு சென்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமின்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வந்துட்டு நித்திய மீட்பை வந்துட்டு நமக்கு தந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். கடைசியாக அவர் என்ன செய்கிறார்? தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான அந்த ஒரு திரை சிறையை வந்துட்டு அவர் கிழித்து போட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். சேர தந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்மளுடைய மோசையுடைய காரியத்துல பார்க்கும் பொழுது அவர் தானே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பூமிக்குள்ள அவருக்கு நுழைய முடியவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமின்றி அவர்கள் வந்துட்டு செய்து கொண்டிருந்த எல்லா விதமான அந்த சாக்ரிஃபைசஸ்னா தமிழ்ல பலிகள் வந்துட்டு என்ன பலிகளாக இருந்தது? அனிமல்ஸ் தான் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு மிருகங்களைத்தான் அவர்கள் வந்துட்டு பலி செலுத்தி கொண்டு இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப இப்படியான காரியங்களை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக வந்துட்டு மோசையால செய்யக்கூடாதது இயேசு செய்தது என்னவென்று நம்ம பார்ப்போம். மோசையினால வந்துட்டு என்ன செய்ய முடியவில்லை? மக்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டு செல்ல முடியவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ சிலுவையில எழுப்பதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார்? உலகத்தின் பாவங்களை அவரை வந்துட்டு சுமந்து கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். யோவான் 1:29 வாசிப்போம். யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து மீட்டு தந்த தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவர் வந்துட்டு சொல்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்மளுடைய பாவங்களை சுமந்தது ஒரே ஒருத்தர் தான். யாராக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவானவர் மட்டும் தான் என்று நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது வந்துட்டு அவரால் வந்துட்டு நித்திய மன்னிப்பை அவரால் கொடுக்க முடியவில்லை மோசையினால. ஆனால் ஆண்டவர் நமக்கு வந்துட்டு என்னை கொடுத்து என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு? நமக்கு வந்துட்டு நித்திய மன்னிப்பு. ஆண்டவரிடத்துல நம்ம எப்போ சென்றாலும் நமக்கு மன்னிப்பு உண்டு என்று வந்துட்டு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 10:10 எடுத்து வாசிப்போம். தூங்கக்கூடாது. எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாவது வந்துட்டு மத்தேயு 27:51. மத்தேயு 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அதன் மூலம் என்ன செய்யப்படுகிறது? நமக்கும் தேவனுக்கும் இடையிலான அந்த ஒரு இதை வந்துட்டு அந்த ஒரு பிரிவை வந்துட்டு ஆண்டவர் எடுத்து போடுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். மோசையினால் அதை வந்துட்டு கொடுக்க முடியவில்லை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல பேசும் பொழுதுமே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? நீங்க வந்துட்டு ஆண்டவர் எங்ககிட்ட பேச வேணாம், நீங்க போய் பேசிட்டு வந்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க என்று அவர் வந்துட்டு. ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர் நம்ம இடத்துல நேரடியாக நம்மளோட கூட அவர் பேசுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அங்க வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு என்ன பயந்தார்கள்? தேவன் நம்மளிடத்துல பேசுகிறத வந்துட்டு அவர்கள் வந்துட்டு மிகவும் பயந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்துட்டு அவர்கள் ஆண்டவரை பார்த்தால் மறுத்து விடுவோமோ என்று பயந்து இல்ல அவருடைய சத்தத்தை கேட்டு பயந்து காணப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரோ
புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் என்ன விரும்புகிறார்? நம்ம அவரை வந்துட்டு டைரக்டாக அவரிடத்துல வந்துட்டு பேசுவதற்கும் அவரை அண்டிக் கொள்வதற்கும் வந்துட்டு அவர் பிரியப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது எபிரேயர் 7:25 வாசிப்போம். எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கின்றவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த நொடி வரைக்குமே ஆண்டவர் நமக்காக இயேசு கிறிஸ்துவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். மோசேயானவர் செய்து கொண்டிருக்கிறாரா? இல்ல. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்காக இன்னுமே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற பிதாவிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு தேவனாக நமக்கு இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இல்லையா? இனிமே நிறைய இடத்துல வந்துட்டு என்ன செய்கிறோம்? நான் இப்ப சொன்னபடி நம்ம வந்துட்டு அவரை டைரக்டாக அண்டிக் கொள்ளாமல் நம்ம என்ன செய்கிறோம்? சைடு வழியாக நம்ம வந்துட்டு யார் யார் மூலமாகவும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வதற்கு செய்து கொண்டு இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இப்போ இப்படியான வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மத்தியஸ்தர் கிடைத்த நம்ம இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுடைய வந்துட்டு பதில், நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நம்ம வந்துட்டு அவர் செய்து கொண்டிருக்கிற இந்த இன்டர்செஷன் மத்தியஸ்தத்தை நம்ம வந்துட்டு முற்றிலுமாக விசுவாசிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ரோமர் 8:34 எடுத்து வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறவராக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்றுள்ள காரியத்தை அந்த வார்த்தையை முற்றிலுமாக விசுவாசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமின்றி யார் மூலமாகவோ இல்ல பாஸ்டர் மூலமாகவோ இல்ல இவங்க வல்லமை உள்ள இவங்க மூலமாகவோ தான் நம்ம வந்துட்டு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிப்பார் என்று வந்துட்டு மூட நம்பிக்கையுடன் செயல்படாமல் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நம்ம வந்துட்டு டைரக்டாக ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு ஆண்டிக் கொள்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னும் அநேக நேரத்துல நம்மளும் இப்போ என்ன செய்கிறோம்? அநேக பாஸ்டரையும் போதகர்களையும் நம்ம வந்துட்டு மோசையை போல நம்ம முன்பாக வைத்துக்கொண்டு நீங்க பேசி எங்களுக்கு சொல்லுங்க காரியங்கள் தான் செயல்பட்டு கொண்டு இன்னும் கிறிஸ்தவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படியாக நம்ம இராமல் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க அந்த ஒரு பொக்கிஷத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு உறுதியாக பற்றி கொண்டு அவரை நம்ம வந்துட்டு நேரடியாக ஆண்டவரை வந்துட்டு நம்ம அண்டிக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்ததாவது வந்துட்டு எபிரேயர் 4:16 வாசிப்போம். 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம் என்று வந்துட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம ஆண்டவரிடத்துல வரும் பொழுது கூனி குறுகி பயந்து என்னவாகுமோ எதுவாகுமோ என்று நம்ம வராமல் எப்படி வர சொல்லியிருக்கிறார்? தைரியமாக ஆண்டவரிடத்துல கிருபாசன தண்டையில வரும்பொழுது அவர் வந்துட்டு இரக்கமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது வந்துட்டு 1 யோவான் 2:1 வாசிப்போம். 1 யோவான் 2:1. நம்ம எல்லாரும் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக நம்ம வந்துட்டு நம்மளும் அநேகர்களுக்காக மத்தியஸ்தர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அநேகர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நமக்காக மட்டுமே நம்ம ஜெபித்து கொண்டிராமல் நம்மளுடைய காரியங்களுக்காக மட்டுமே ஆண்டவரிடத்துல மன்றாடி கொண்டிராமல் மற்றவர்களுடைய காரியங்களை நம்ம வந்துட்டு ஆண்டவருக்கு இடத்துல நம்ம வந்துட்டு மன்றாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம மோசேயை பார்க்கும்பொழுது மோசே வந்துட்டு ஒரு தைரியமான ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வல்லமை மிக்க ஒரு மத்தியஸ்தராக காணப்பட்டாலும் ஆனால் வந்துட்டு
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வந்துட்டு எப்படியாக இருக்கிறார், நமக்கு பிரதான ஒரு பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸாக அவர் நமக்கு காணப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு ஒரு மேன்மையான கிருபாதார பலியாக காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். ரெண்டாவது பெட்டர் கவனன்ட்னா ஒரு மேன்மையான ஒரு உடன்படிக்கையாக இருந்தார். அது மட்டுமின்றி ஒரு நித்திய மத்தியஸ்தராக அவர் காணப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நான்காவது அவர் வந்துட்டு நம்ம வந்துட்டு தேவனை வந்துட்டு நேரடியாக அண்டிக் கொள்வதற்கு அவர் அந்த ஒரு ஆக்சஸை நமக்கு தந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு பெரிய நம்ம வந்துட்டு அநேக நேரத்துல வந்துட்டு இந்த கொடுக்கப்பட்டிருக்க இந்த இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வாழ்க்கையும் அவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிற காரியங்களையும் நம்ம அநேக நேரத்துல வந்துட்டு லகுவாக நம்ம வந்துட்டு எடுத்துக்கொள்கிறோம். நமக்கு புரிய மாட்டேங்குது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது என்று நம்ம வந்துட்டு அநேக நேரத்துல நம்ம வந்துட்டு தெரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்துட்டு எல்லா கிறிஸ்தவர்களும் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நமக்காக மாத்திரமே அவர் வந்துட்டு மத்தியஸ்தராக இராமல் நம்ம மற்றவர்களுக்காக நம்மளும் மத்தியஸ்தர்களாக இருந்து அநேகர்களுக்காக ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். தேவன் இந்த நேரத்தை தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ஆவியானவரே. ஆமாண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பரே நண்பரே ஸ்தோத்திரம். காப்பவரே காண்பவரே ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். அப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவரே பிரதான ஆசிரியராய் நீர் இருக்கிறீர். நீர் தான் எங்களுக்கு மத்தியஸ்தர். உண்மை இல்லாமல் ஒரு இடத்துல நாங்கள் போய் நின்னாலும் எங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை, நிச்சயம் இல்லை, முடிவில்லை, நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு சுகம் இல்லை, பலன் இல்லை, எங்களுக்குள்ள ஆரோக்கியம் இல்லை. ஆமையன் ஆண்டவரே. 6 இடத்துல நீங்க போனாலும் ஆண்டவரே அது பூரணப்படாது. ஆனால் ஒரு இடத்துல வந்தா மட்டும்தான் பூரணம். நமக்காக மத்தியஸ்தரை உண்டு பண்ணினாலும் அல்லேலூயா அவர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்கள் என்று பார்த்தோம். அவர்கள் மறித்து போய் விடுகிறார்கள். ஆனால் மறையாத ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் இம்மைக்கும் மறுமைக்கு சொந்தக்காரராய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு மத்தியஸ்தர். அவர் தான் நமக்காக வழக்காடுகிறார். அவர் தான் நமக்காக பரிந்து பேசுகிறவர். அல்லேலூயா. ஆக பெருமூச்சுதலோடு ஆமாண்டவரே பரிசுத்த ஆவி நமக்கு தந்திருக்கிறார். ஏன்னா அவர் ஆவி நம்மை ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அதில் அந்த ஆவியானவரை நம் ஆவியோடு உண்மையோட கருத்தோடு ஞானப்பாட்டினா சங்கீதன கீர்த்தனா உருவுக்கு புத்தி சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் காலங்கள் எப்படியாக இருக்கிறது, அறியாமை காலங்களில் இருந்தோம், இப்போ அறிந்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. தேவன் நம்மை ஆண்டவரே ஆமாண்டவரே ஆடு மாடுகளை பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலியை ஏற்றுக்கொண்டார். அவரையே பலியாக்கினார் என்று பார்க்கிறோம். தேவன் நமக்காக இரத்தம் சிந்த வைத்தார். ஹல்லேலூயா. 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 ஓ உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆகதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற ஆமாண்டவர் நோக்கத்தை இயக்கத்தின் திட்டத்தை புரிந்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் ஏன் அவர்கள் சொன்னார்கள், ஏன் ஆமாண்டவர் ஆபிரகாமை ஆண்டவரே விக்கிர வழிபாடுகள் அவங்க தகப்பன் விக்கிரங்களை செய்து விட்டு கொண்டு ஆண்டவரே அதனால் அவர் பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தார். அதிலிருந்து வேறு பிடித்தார் என்று. விக்கிரங்களினால் ஒன்று நல்ல, அது கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேளாது, மூக்கிருந்தும் மகராது, அதை போய் தொட்டு புத்தி கொடுக்கறதுல அர்த்தம் இல்லை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகல்தான் ஆண்டவரே ஆமாண்டவரே மத்தியஸ்தராய் நம்ம ஏற்படுத்தி கொண்டாலும் அவர்களுக்குள்ள மரணம் உண்டு. அல்லேலூயா. அவர்களுக்குள்ள ஜீவன் இல்லை. ஆனால் ஆண்டவரே ஜீவனுள்ள ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மரித்தாலும் உயிர்த்து இருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். ஏனால் அவர் எதற்காக வந்தாரோ அதை நிறைவேற்றி சென்றிருக்கிறார். அதை நாங்கள் கடைபிடித்து அதை வாழ்ந்து கொண்டிருந்தால் மீண்டும் வருவார், நியாயம் தீர்ப்பார், அவர் நம்மை இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காரரை ஆக்குவார். ஆகையால் தான் அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் நமக்கு மத்தியஸ்தர். அல்லேலூயா. ஆமாண்டவர் மீடியேட்டர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர் மேல் நம்மை அல்லேலூயா நம்முடைய எண்ணங்களை, இயக்கங்களை, நோக்கங்களை, திட்டங்களை, பாரங்களை, கவலைகளை, கண்ணீர்களை, உபத்திரவங்களை, ஆண்டவரே நோய்களை, ஆண்டவரே எல்லாவற்றையும் அவருடைய வாரத்தில் வைத்து விட்டால் அவர் நமக்காக பூரண சுகத்தையும் பூரண பலத்தை ஆரோக்கியத்தை சமாதானத்தை உண்டு பண்ணுவார். அவர் தான் நமக்கு மெய்யான தேவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை. என்னை இல்லாமல் வேறொரு தேவன் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னவர் அவர் உருவத்தில் தான். அல்லேலூயா. 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 பாருங்க ஆமாண்டவரே எல்லாருமே மனிதனாய் ஆண்டவரே மனித ரூபமாய் இருந்து
ஆண்டவரே தேவனுக்கு ஏற்றபடி நடவாமல் தேவனுக்கு வித்தியாசமாய் நடந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆமாண்டவரே, சொன்னதை செய்யாமல் சொல்லாததை செய்து ஆண்டவரே மனம் அடிவான ஆமாண்டவர் வேதனைக்குள்ளாகவும் ஆமாண்டவர் கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியாமல் போனதையும் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் தேவன் பிதாவுடைய சித்தத்தினுடைய திட்டத்தினுடைய அவர் நோக்கத்தினுடைய இயக்கத்தினுடைய அவருடைய ஆமாண்டு பரலோக ராஜ்யத்தின் அல்லேலூயா ரகசியங்களை வெளிப்படுத்த முடியாது இறங்கி வந்தார். எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து போனார். அல்லேலூயா. ஆகதான் அவர் தான் நமக்கு எல்லாமே இருக்கார். அவருக்குள்ள நாம் வாழ்ந்திருக்க, அவரை நம்பி இருக்க, அவரை சார்ந்திருக்கிற, அவரை பிடித்து கொள்ள பழகி கொள்ள இதை எடுத்து நமக்கு வெளிப்படுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மத்திஸ்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணுக்குள்ளே நம்மை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே நம்மை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு நம் தேவன், இயேசு நம் ஜீவன், இயேசுதான் நமக்கு எல்லாம் எல்லாம். இயேசு நம் தேவன், இயேசு நம் ஜீவன், இயேசுதான் நமக்கு எல்லாம் எல்லாம். நம்மை கண்டார், இயேசு நம்மை கண்டார், உள்ளங்கையில் நம்மை வரைந்து கொண்டார். நம்மை கண்டார், இயேசு நம்மை கண்டார், உள்ளங்கையில் நம்மை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே நம்மை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு நம் தேவன், இயேசு நம் ஜீவன், இயேசுதான் நமக்கு எல்லாம் எல்லாம். கட்டாவிட்டார் இயேசு, கட்டாவிட்டார் சத்துருவை இயேசு துரத்தி விட்டார். கட்டாவிட்டார் இயேசு, கட்டாவிட்டார் சத்துருவை இயேசு துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் இயேசு சாவினால் வென்று ஜெயம் எடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் இயேசு சாவினால் வென்று ஜெயம் எடுத்தார். இயேசு நம் தேவன், இயேசு நம் ஜீவன், இயேசுதான் நமக்கு எல்லாம் எல்லாம். கண்ணுக்குள்ளே நம்மை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு நம் தேவன், இயேசு நம் ஜீவன், இயேசுதான் நமக்கு எல்லாம் எல்லாம். மீட்டுக் கொண்டார், நம்மை மீட்டுக் கொண்டார். பாவத்தில் இருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார், மீட்டுக் கொண்டார். பாவத்தில் இருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்று எண்ணி உறுதிப்படுத்த தமாவியை தந்தார். சொந்த பிள்ளை என்று எண்ணி உறுதிப்படுத்த தமாவியை தந்தார். இயேசு நம் தேவன், இயேசு நம் ஜீவன், இயேசுதான் நமக்கு எல்லாம் எல்லாம். ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார் சத்துருவின் மேல். இயேசு ஜெயம் தந்தார், ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார் சத்துருவின் மேல். இயேசு ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் நாம் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் நாம் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இயேசு நம் தேவன், இயேசு நம் ஜீவன், இயேசுதான் நமக்கு எல்லாம் எல்லாம். இயேசு நம் தேவன், இயேசு நம் ஜீவன், இயேசுதான் நமக்கு எல்லாம் எல்லாம். ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசுதான் நமக்கு எல்லாம் எல்லாம். இயேசு இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆகதான் தேவன் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு பேசுகிறார். நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். ஏனால் பிதா என்னிலும் பிதா என்னிலும் நான் பிதாவிலும் இருப்பது போல நீங்கள் என்னிலும் ஆமாண்டவரே இருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அல்லேலூயா. ஏன் இயேசு இவ்வளவாய் நம்மளை அன்பு கூர்ந்தார் என்பதற்காகத்தான், அவரை குறித்து தான் நாங்கள் மேன்மை பாராட்ட, அவரை குறித்து தான் எடுத்து சொல்ல, அவர் தான் மெய்யான தெய்வம். அல்லேலூயா. வேறு ஒரு மத்திஸ்தர் இல்லை, வேறு ஒரு இடைப்பட்டவர்கள் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் அவரை விசுவாசிப்போம், அவர் கரத்தில் அடங்கியிருப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். அவருக்காக ஆமாண்டவரே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற புண்ணியங்களை, நன்மைகளை எடுத்து எல்லாருக்கும் சொல்லுவோம். எங்கள் தேவன், எங்கள் இயேசு எங்களுக்காக ஜீவனை தந்தது மட்டுமல்ல, எங்களை வாழ வைத்திருக்கிறார். எங்கள் நோய் நொடியின்றி காப்பாற்றுகிற எங்களுக்குள்ள. ஏன்னா உலகத்தில் உபத்திரம் உண்டாகும் சொன்னார். உலகத்தில் உங்களுக்கு வியாதியே வராது, நீங்க துக்கமே பட மாட்டீங்க, துயரமே, நீங்க கண்ணீரே பட, அப்படியே
ஏஞ்சலை போல இருப்பீர்கள் என்று சொல்லவில்லை. உங்களுக்குள்ளும் உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனாலும் திடறி கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த முடிவது உங்களோட கூட இருக்கு. அவைகள் உங்களை மேற்கொள்ளாது, நான் உங்களை மேற்கொள்வேன். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்து போனார். அல்லேலூயா. ஆகல்தான் விசுவாசிக்கிறனால எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகல்தான் இயேசப்பா கிட்ட நம்ம எப்பொழுதும் உம்மோடு நாங்கள் இருந்தால் உம்மை போல் மாறிடுவோம் ஏசப்பா, உம்மை போல் மாறிடுவோம். உம்மோடு நாங்கள் இருந்தால் உம்மை போல் மாறிடுவோம் ஏசப்பா, உம்மை போல் மாறிடுவோம். உலக வாழ்வும் மாயைதானையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா. உலக வாழ்வும் மாயைதானையாம், உம்மோடு வாழ்வது உண்மைதானையா. உம்மோடு வாழ்வதும் உண்மைதானையா. உம்மோடு நாங்கள் இருந்தால் உம்மை போல் மாறிடுவோம் ஏசப்பா, உம்மை போல் மாறிடுவோம். பாவத்தின் சாயலில் நாங்கள் வளர்ந்தோம், பரிசுத்தமின்றி நாங்கள் அலைந்தோம். பாவத்தின் சாயலில் நாங்கள் வளர்ந்தோம், பரிசுத்தமின்றி நாங்கள் அலைந்தோம். எங்களையும் தேடி இயேசு வந்தீரையா, உம்மை போல் எங்களையும் மாற்றிடவே. உம்மோடு நாங்கள் இருந்தால் உம்மை போல் மாறிடுவோம் ஏசப்பா, உம்மை போல் மாறிடுவோம். மாமிசத்தின் கிரியைகள் மறைந்தே போகும், ஆவியின் கனிகளோ வளர்ந்தே பெருகும். மாமிசத்தின் கிரியைகள் மறைந்தே போகும், ஆவியின் கனிகளோ வளர்ந்தே பெருகும். அதிசயம் அனுதினம் எங்கள் வாழ்க்கை தொடருமே, அதிசயம் அனுதினம் எங்கள் வாழ்க்கை தொடருமே. அன்பான தேவனே உமக்கே ஸ்தோத்திரம், அன்பான தேவனே உமக்கே ஸ்தோத்திரம். இயேசப்பா உம்மோடு நாங்கள் இருந்தால் உம்மை போல் மாறிடுவோம் இயேசப்பா, உம்மை போல் மாறிடுவோம். மகிமையின் சாயல் நாங்கள் அடைந்திடவே மறுரூபமாவோம் இமை பொழுதில். மகிமையின் சாயல் நாங்கள் அடைந்திடவே மறுரூபமாவோம் இமை பொழுதில். முகமுகமாக உம்மை நாங்கள் காண்போம், மூன்றில் ஒன்றாக ஜொலிக்கும் இயேசுவை, மூன்றில் ஒன்றாக ஜொலிக்கும் இயேசுவை. உம்மோடு நாங்கள் இருந்தால் உம்மை போல் மாறிடுவோம் ஏசப்பா, உம்மை போல் மாறிடுவோம். ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டதற்கு அர்த்தம் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஞானப்பாட்டினாலும் சங்கீதத்தின் கீர்த்தனையினாலும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள் சொல்லுங்கள். ஆண்டவருடைய ஆவியானவர் எழுதப்பட்ட ஆண்டவரை உந்தப்பட்டு வார்த்தைகளை நமக்கு கொடுத்து வார்த்தைகளை நாங்கள் அலங்கரிக்கப்பட்டு தேவனை புகழ்ந்து மகிழ்ந்து ஏன் பாடுகிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தை நம்மளை ஜீவனாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையால்தான் அவன மத்தியஸ்தர் நமக்கு யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று ஆவியானவர் திருவுளம்பற்றினார். அல்லேலூயா. ஆகையால் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவனை பின்பற்றுவோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம், அவரை நாம் அண்டிக் கொள்வோம், அவரை நாம் சார்ந்து கொள்வோம், அவரை நம்பி இருப்போம். எல்லா காரியங்களும் அவர் வாக்கிய பண்ணுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவர். இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு இடைப்பட்ட இந்த உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நீர் எங்களோடு ஆமாண்டவரை வைத்த அன்பை வெளிப்படுத்த அப்படின்னால உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய இயக்க நோக்கம் திட்டமாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். உங்களுடைய சித்தம் போல எங்களை உங்களுக்கு பிரியமானது செய்யுங்கள். கர்த்தவரை வேதனை உண்டாக்க வழியின விலகினருக்கு எங்கள் உதவி செய்யுங்க. ஆமாண்டவரே, அப்பா இந்த உலகத்தின் ஒளி சென்று நிறைஞ்சிட்டு எங்கள் கருத்தை பிடித்திருக்கீங்க. அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் கண்ட இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்கள் சுற்றி இருக்க ஜனங்களையும் உறவுகளையும் அன்பர்களையும் நண்பர்களையும் கூட பிறந்த சகோதர இனபந்தங்களை ரட்சிப்புகள் நடத்த முடியாது இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீங்கள் உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன வார்த்தையை ஒவ்வொருக்குள்ள நிறைவேற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இப்பொழுது திருவிழா ஆராதனைக்கு செல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.